நல்ல மாலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் மாலை வேளையிலே நாம் ஒருமித்து தேவ பிரசன்னத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் செய்த நல்ல கிருபைகளுக்காக, தேவ இரக்கங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மார்ட்டினையாவுக்காக, அகஸ்டினையாவுக்காக, பல இடங்கள்ல இருந்து இதை கவனிக்கிற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், சலாலாவில் உள்ள தேவ சபை, உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற உங்கள் வாஞ்சை விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எல்லாரையும் கர்த்தர் நடத்துவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம், அதனுடைய 10 முதல் 12 வரையுள்ள வசனங்களை வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 8 verse number 10, 11 and 12. மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது பெரிய நட்சத்திரம் தீவெட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு இருள் அடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. நான் போன தடவை உங்க இடத்துல சொல்லி இருந்தேன், 1/3, 1/3 பங்கு என்கிற வார்த்தை எக்ஸாக்டான வார்த்தை அல்ல, இவ்வளவுதான் அப்படிங்கிறத குறிக்கும்படியான வார்த்தை அல்ல. ஒரு ஹியூஜ் அமௌண்ட், பெரும் பாதிப்பு என்பதை சொல்லும்படி குறிக்கிற வார்த்தை தான் 1/3 பங்கு என்கிற வார்த்தை என்பதை நாம் கடந்த வாரத்துல தியானித்தோம். இந்த நாளில அந்த நட்சத்திரம் என்கிற வார்த்தையிலிருந்து நாம தொடங்க போறோம். ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து விழுந்தது. வேதத்துல நட்சத்திரம் என்கிற வார்த்தை, ஸ்டார் என்கிற வார்த்தை குறைஞ்சது 5 காரியங்களை குறிப்பிடுகிறது. வேதத்துல நட்சத்திரம் அப்படிங்கிற வார்த்தை அட்லீஸ்ட் 5 காரியங்களை குறிப்பிடுகிறது. 1, நட்சத்திரம் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தை ஜெனரல் யூஸ், நட்சத்திரத்தையே குறிப்பிடுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 16. அங்க நட்சத்திரம்னு சொல்லி இருக்கிறது, அது நார்மல், அந்த இயற்கையான நட்சத்திரத்தை குறிக்கிற வார்த்தையாகும். ஆனா 2வது நட்சத்திரம் என்கிற வார்த்தை நட்சத்திரத்தை குறிக்காம இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 37 and verse number 9. அந்த இடத்துல நட்சத்திரம் என்கிற வார்த்தை இஸ்ரவேலரை குறிக்கும்படி, அதாவது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும், சூரியன் அப்படிங்கிறது யாக்கோபு, சந்திரன் அப்படிங்கிறது யாக்கோபுடைய மனைவி, நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கோத்திர பிதாக்கள், யாரு? இஸ்ரவேலர்களை குறிக்குது. அப்போ 1வது நட்சத்திரம் நட்சத்திரத்தை குறிக்குது, 2வது நட்சத்திரம் என்கிற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது, 3வது நட்சத்திரம் என்கிற வார்த்தை தூதர்களை குறிக்குது. அந்த சிசராவோட இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போறாங்க. சிசராவோட நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, அன்னைக்கு இரும்பு ரதங்கள் கையில வச்சிருக்கிறவங்களை வெற்றி பெற முடியாது. அந்த அயன் சேரியட் இருக்குன்னா அவங்கள மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இரும்பு ரதங்களை உடைக்கிற ஆயுதங்கள் அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படல. அதனால இரும்பு ஆயுதம் கையில இருக்குன்னா, இரும்பு ரதம், ஐ மீன் சேரியட், இரும்பு ரதம் கையில இருக்குன்னா யூ ஆர் கோயிங் டு பி டெஃபினெட்லி a winner, வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். அப்படி அன்னைக்கு இரும்பு ரதங்களை கையில வச்சிருந்த ஒரு அரசனாக்கு சிசேரா.
அவனோடு கூட யுத்தம் பண்ண போறாங்க தெபோராவுடைய தலைமையில. என்ன நடக்குது அந்த யுத்தத்துல? சத்துருக்கள் விழுந்தார்கள். சத்துருக்கள் விழுந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடின இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு, பாத்தீங்களா? நட்சத்திரங்களும் தங்கள் அயன மண்டலங்களில இருந்து கொண்டு சிசாராவோடு யுத்தம் பண்ணின. ஈவன் த ஸ்டார்ஸ் வேர் ஸ்டாண்டிங் இன் தேர் பொசிஷன் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் சிசேரா. உண்மையிலே அது என்ன? அது தூதர்களை பற்றின வார்த்தையாக்கும். அதாவது ரெண்டு காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, சத்துருக்களோட யுத்தம் பண்ணும்போ இயற்கை கூட பாவிக்கு எதிராக நிற்கும். ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஈவன் த நேச்சர் இஸ் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் a sinner in war. ரெண்டு, யுத்தத்துல கர்த்தர் தூதர்களை பயன்படுத்துறாரு. அந்த இடத்துல நட்சத்திரங்கள் தங்கள் அயன மண்டலங்கள் நின்று சிசராவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணது அப்படின்னு பாடுறது யாரு தெரியுமா? ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், தேவ தூதர்களை ஆகும். அப்போ நட்சத்திரம் என்பது ஒன்னாவது நட்சத்திரத்தை காட்டுது. நட்சத்திரம் என்பது ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுது. நட்சத்திரம் என்பது மூணாவது தூதர்களை காட்டுது. நாலாவது நட்சத்திரம் அசுத்த ஆவிகளை காட்டுது. நட்சத்திரம் அசுத்த ஆவிகளை காட்டுது. ஜோபு சாப்டர் 26 வேர்ட்ஸ் நம்பர் 13. யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். யோபு 26:13. அந்த இடத்துல சொல்லி இருக்கிற நட்சத்திரம் ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆகும். அசுத்த ஆவிகளை குறிக்குது, சத்துருவை குறிக்குது. அந்த இடத்துல சொல்லி இருக்கிற நட்சத்திரங்கள் ஜெனிசிஸ் சாப்டர் 26 வேர்ஸ் நம்பர் 13. கரெக்ட். crooked serpents. அந்த இடத்துல சொல்லி இருக்கிற நட்சத்திரம் அசுத்த ஆவிகளை குறிக்குது. அஞ்சாவது நட்சத்திரம் எதுக்கு பயன்படுத்தப்படுது? ஒரு பிரபலமான தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது யார் தெரியுமா? பீலேயாம். பீலேயாம் சொன்ன தீர்க்க தரிசனத்துல பீலேயாம் பயன்படுத்தின வார்த்தை எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 24 and verse number 17. எண்ணாகமம் 24:17 ஒரு நட்சத்திரம் எழும்பும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது யார? இயேசு கிறிஸ்துவ. யூதாவிலிருந்து எழும்புகிற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவ. ஸ்கெப்டர், ஸ்டார் அவுட் ஆஃப் ஜேக்கப். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும், இயேசு கிறிஸ்துவ. அப்போ பைபிள்ல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது குறைந்தபட்சம் it has 5 meanings. Number 1, it denotes nature. Number 2, it denotes people of Israel. Number 3, it denotes angels. Number 4, it denotes evil spirit. Number 5, it denotes Jesus Christ. நீதிமான்கள். அப்படி அது போய்கொண்டே இருக்கும், அந்த லிஸ்ட் போய்கொண்டே இருக்கும். அநேகர நீதிக்குட்படுத்துகிறவர் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். So the list goes on, but அட்லீஸ்ட் 5 காரியங்களுக்கு நட்சத்திரம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல சொல்லி இருக்கிற அந்த நட்சத்திரம் இந்த 5ஓடு தொடர்புடையது அல்ல. 5ஓடு தொடர்புடையது அல்ல. ஏன்னா அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தினுடைய பேரு சொல்லி இருக்கு. பாருங்க, என்ன பேரு சொல்லி தெரியுமா? wormwood. நீங்க இனி எழுதி கொள்ளணும். ஆங்கிலத்துல அதற்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை wormwood. 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 அதாக்கும் ஆங்கிலத்துல அந்த நட்சத்திரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை. ஆனா கிரேக்க மொழியில அந்த நட்சத்திரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை அப்சின்தோஸ். APSINTHOS. ஒரு தடவை நான் சொல்றேன். APSINTHOS. அப்சின்தோஸ். அப்சின்தோஸ் என்கிற வார்த்தைக்கு பிட்டர் அப்படின்னு அர்த்தம். மீன்ஸ் பிட்டர், கசப்பு. அப்போ கிரேக்க மொழியில அந்த எட்டிக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை அப்சின்தோஸ். அதனுடைய அர்த்தம் பிட்டர், கசப்பு. இந்த எட்டியினுடைய சயின்டிபிக்கல் நேம் நான் அந்த எழுத்துக்களை சொல்லுவேன். அர்த்திமிசியா கர்பா அல்பா. ARTEMISIA. ARTEMISIA.
TEMISIA. Artemisia herba, HERBA, herba alba, ALBA. Artemisia herba alba. இந்த சயின்டிபிக்கல் நெய்மை வச்சு இது ஒரு பிளான்ட் ஆகும். இது ஒரு பிளான்டினுடைய பேராகும். இட்ஸ் அ நேம் ஆஃப் அ பிளான்ட். அந்த அறிவியல் பேரை வச்சு பார்த்தா இது ஒரு செடியுடைய பெயர். அர்டிமிசியா ஹெர்பா அல்பா அந்த விஞ்ஞான பேரை வச்சு பார்க்கும்போ அது ஒரு செடியுடைய பேராகும். ஆனா இட்ஸ் அ பாய்சனஸ் பிளான்ட். இது ஒரு விஷத்தன்மை வாய்ந்த செடி. இது ஒரு விஷத்தன்மை வாய்ந்த செடி. இந்த செடிய அப்சிந்தோஸ் அல்லது அர்டிமிசியா ஹெர்பா அல்பா அப்படிங்கிற செடிய அரைச்சு தண்ணீல கலக்கி குடிச்சா 2 காரியங்கள் நடக்கலாம். ஒண்ணு, போதை உண்டாகும். It can be intoxicated. 2, மரணம் நடக்கலாம். அப்போ இந்த அர்டிமிசியா ஹெர்பா அல்பா அப்படிங்கிற அந்த செடியை அரைச்சு அதை தண்ணீர கலக்கி குடிச்சா போதை உண்டாகும், போதை மயக்கம் உண்டாகும், சில நேரம் மரணம் உண்டாகும். குற்றவாளிகளை தேவைக்கு மேல அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க வேதனையை மறக்க பண்ணும்படி இத அவங்களுக்கு கலக்கி குடிக்க கொடுப்பாங்க. கமெண்டரிகள்ட சொல்லப்பட்டிருக்கிற கருத்து உண்மையானால், வேதாகம விளக்க உரைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து உண்மையானால், இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் இருக்கும்போ அரைச்சு கலக்கி அந்த ஈசோப்பு தண்டில வச்சு கொடுத்தது அப்சிந்தோசான். இயேசு கிறிஸ்துவுக்கு அரைச்சு கலக்கி குடிக்க கொடுத்தது அப்சிந்தோசாகும். அவருக்கு இதை கொடுக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவரு ஜெபம் பண்ணும்போ இவங்க நினைச்சாங்க வேதனையில அலறாரு, அதனால இதை இவரு குடிக்க கொடுத்தா அந்த வேதனையை மறப்பாரு அப்படிங்கிற எண்ணத்திலேயாக்கும் அவங்க அதை செஞ்சது. கமெண்ட்ரியில சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையா இருக்கும் பட்சத்தில். ஓகே, அப்போ இவ்வளவு காரியங்களும் நான் சொன்னேன். இதனுடைய ஆங்கில பேரு, இதனுடைய கிரேக்க பேரு, இதனுடைய விஞ்ஞான பேரு. அந்த விஞ்ஞான பேரை வச்சு பார்த்தா எட்டி அப்படிங்கிறது ஒரு செடி. விஞ்ஞான பேரை வச்சு பார்த்தா எட்டி அப்படிங்கிறது ஒரு செடி. இன்னைக்கு உலக நாடுகள்ல இந்த செடியை வளர்ப்பது பேன் பண்ணி இருக்கிறாங்க. மெனி கண்ட்ரீஸ் கவர்மெண்ட் ஹாஸ் பேன்ட் இட்ஸ் க்ரோயிங். பல நாடுகள்ல இந்த அப்சிந்தோஸ் என்கிற இந்த செடியை வளர்த்துவதை, இந்த கஞ்சா செடி வளர்த்துறத தடை பண்ற மாதிரி இந்த செடி வளர்த்துவதை அரசாங்கமே தடை பண்ணி வச்சிருக்கு. ஸோ இட் இஸ் லீகலி ப்ரொஹிபிட்டட். அரசாங்கத்தால வளர்ப்பதற்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ மெட்டபோரிக்கல் யூசேஜ். மெட்டபோரிக்கல் யூசேஜ் அப்படின்னா, இது உபத்திரவ காலம் பயங்கர கசப்பா இருக்கும், உபத்திரவ காலம் பயங்கர கொடியதா இருக்கும் அப்படிங்கிறத விளங்க பண்ணும்படி. உண்மையிலே ஒரு நட்சத்திரம் வந்து விழாது, உண்மையில ஒரு நட்சத்திரம் வந்து விழாது. பதிலாக உபத்திரவம் எவ்வளவு கொடுமையாதான் இருக்கும் அப்படிங்கிறத விளங்க பண்ணும்படி ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். இது உண்மையில நடக்க போவதல்ல, இட்ஸ் அ மெட்டபோர். ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அந்த மெட்டபோர்ங்கிற வார்த்தை. இப்படி இந்த கொடிய வேதனை உண்டாகும் அப்படிங்கிறத மனுஷன் உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தை. இது மெட்டபோரிக்கலி யூஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. உபத்திரவத்தினுடைய கசப்பு எவ்வளவு கொடியது அப்படிங்கறத ஆண்டவர் உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வர்முட் அப்படிங்கிறது துருபதேசங்கள், வேதத்துக்கு விரோதமான உபதேசங்களை தான் எட்டி அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்கு, அல்லாம ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில வந்து விழாது. அப்போ ஒரு கூட்டம் சொல்லுது உபத்திரவத்தினுடைய கசப்பை காட்டும்படி அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. ஒரு கூட்டம் சொல்லுது உபத்திரவத்தினுடைய கசப்பு எவ்வளவு கொடியது அப்படிங்கிறத காட்டும்படி இந்த வார்த்தை சொல்லி இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது உபத்திரவம் சம்பந்தமானதல்ல, துருபதேசங்கள், ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்,
வேதத்துக்கு விரோதமான நான் பிப்ளிக்கல் டாக்டரின்ஸை பற்றி மனிதர் புரிந்து கொள்ளும்படி அது எவ்வளவு கசப்பானது, தொடக்கத்துல இனிமையை போல இருந்தாலும் அது எவ்வளவு கசப்பானது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. நமக்கு வேதத்துல சில வார்த்தைகளை பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜோப் சாப்டர் 25 வேர்ட்ஸ் நம்பர் 5. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானது அல்ல. வாசிங்க யோபு 25:5. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. நட்சத்திரங்களும் ஆண்டவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. பல கருத்துண்டு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த சத்துருவ ஆண்டவர் வெட்டி தள்ளினப்போ அவன் நட்சத்திரங்கள்ல போய் கூடாரம் போட்டான், அதனால நட்சத்திரங்கள் தேவ பார்வைக்கு சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறது உண்டு. அது உண்மை, அது ஒரு விதத்துல உண்மை. ஆனா இதற்கு கொடுக்கப்படுகிற விஞ்ஞான விளக்கம் என்னன்னு கேட்டா, இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. இங்க கொடுக்கப்படுகிற விஞ்ஞான விளக்கம் என்னன்னு கேட்டா, காமெட்ஸ் ஆர் பாய்சனஸ். காமெட்ஸ் அப்படிங்கிறது பாய்சனஸ். காமெட்ஸுகள் விஷத்தன்மை வாய்ந்தவைகள். அப்படியே நான் அதை வாசிக்கிறேன், கவனிங்க. When a comet touches the earth, when a comet touches the earth, chemical change happens in the atmosphere. ஒரு வால் நட்சத்திரம் இந்த பூமியில வந்து பதிக்கும் பொழுது கெமிக்கல் சேஞ்சஸ், வேதியியல் மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்களினால ஒரு ஹீட் ஷாக் உண்டாகுது. There will be a heat shock because of this, due to this chemical change. This will produce nitrogen, which will mix with the oxygen and will be turned into nitric acid, which is more poisonous. அது இந்த பூமியில வந்து பதிக்கும்போ அதனால கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டாகும் அட்மாஸ்பியர்ல. அது ஓவர் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஷாக்ல ஓவர் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போ அதுல இருந்து நைட்ரஜன் உருவாகும். அந்த நைட்ரஜன் ஏற்கனவே இந்த பூமியில இருக்கிற ஆக்சிஜனோட கலந்து நைட்ரிக் ஆசிடா மாறும். இந்த நைட்ரிக் ஆசிட் which is more poisonous. அது ஒரு கருத்து. யோபு 25:5 சொன்னதுக்கு ஒரு கருத்து. ஆக விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லும்போ வேதம் தொடர்பான விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பூமியில வந்து விழப்போற எட்டி அப்படிங்கிறது காமெட் ஆகும், வால் நட்சத்திரம். பூமியில வந்து விழப்போற எட்டி அப்படிங்கிறது வால் நட்சத்திரம். இட்ஸ் அ காமெட். இனி கொஞ்சம் கவனிங்க. டிசம்பர் 7, 2011, டிசம்பர் 7, 2011, டிசம்பர் 7, 2011, நாசா ஃபவுண்ட் எ காமெட். நாசா ஒரு காமெட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த காமெட்டோட பேரு லுலின், LULIN. டிசம்பர் 7, 2011, நாசா ஃபவுண்ட் எ காமெட். 2011 டிசம்பர் 7ஆம் தேதி நாசா ஒரு காமெட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த காமெட்டுக்கு அவங்க வச்ச பேரு காமெட் லுலின், LULIN. அடுத்து தொட்டு பின்னால் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இட் இஸ் வெரி பாய்சனஸ். லுலின், இந்த லுலின் காமெட் அப்படிங்கிறது வெரி பாய்சனஸ், ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. 1. 2, மார்ச் 24, 2013. முதல்ல சொன்னது 2011. Now March 24, 2013. மார்ச் 24, 2013 a comet was found. ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? சிட்டி கில்லர். அந்த நட்சத்திரத்துக்கு நாசாக்காரங்க வச்ச பேரு சிட்டி கில்லர். 3, ஆகஸ்ட் 6, 2013. ஆகஸ்ட் 6, 2013 கேரி லிசி அப்படிங்கிற பெண்மணி, CAREYLISSE, கேரி லிசி, CAREYLISSE. இந்த பெண்மணி ஒரு காமெட்டை கண்டுபிடிச்சாங்க.
அந்த காமெட்டோட பேரு ஐசோன். ISON. ISON அவ்வளவு கேபிட்டல் ஆகும். ஏன்னா இது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் உண்டு, ஷார்ட் வேர்ட்ஸ் ஆகும். இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன். ISON. அந்த பெண்மணி, அந்த கேரி லிசி அப்படிங்கிற பெண்மணி அடிச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? This is Ison is the biblical wormwood. பைபிள்ல சொல்லி இருக்கிற எட்டி என்று சொல்லி இருக்கிற நட்சத்திரம் நான் கண்டுபிடிச்ச இந்த காமெட் ஆக்கும் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. ஆனா அதுக்கு முந்தி மார்ச் 20, 2013, மார்ச் 20, 2013, மார்ச் 20, 2013, அதாவது அதுக்கு 4 நாளுக்கு முன்ன நாசா ஒரு அறிவிப்பை சொன்னாங்க. நாசா சொன்னாங்க, let us pray. மார்ச் 20, 2013 நாசா, உங்களுக்கு தெரியும், உலகத்தில இருந்து கடைஞ்செடுத்த, உலக நாடுகள்ல இருந்து கடைஞ்செடுத்த விஞ்ஞானிகள் ஒருமிச்சு வேலை செய்கிற விண்வெளி ஆய்வு மையமாக்கும் நாசா. அவங்க சொன்னது let us pray. ஏன் அவங்க அதை சொன்னாங்க தெரியுமா? 2 நட்சத்திரங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒன்னோட பேரு நிப்ரு ஃபோர்த், NIBIRU, நிப்ரு ஃபோர்த். 2வது நட்சத்திரத்தினுடைய பேரு லாஸ்கோ தேர்ட், LASCO, லாஸ்கோ தேர்ட். 1 நிப்ரு ஃபோர்த், 2 லாஸ்கோ தேர்ட். இந்த 2 பற்றி அவங்க சொன்னது என்ன தெரியுமா? they are very poisonous. they are very poisonous. அதாவது அவங்க சொன்னது, இதுல ஏதாவது ஒண்ணு வந்து பூமியில விழுந்துன்னா பூமியே இல்லாமல் போகும், அவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னாகும் அவங்க சொன்னது. நிகழ்காலத்துல உள்ள மனிதர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, மேல சொல்லி இருக்கு இல்லையா, அந்த கேரி லிசி, அந்த பெண்மணி சொன்னதை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த இசோன் அப்படிங்கிற காமெட், அவங்க சொல்றது இசோன் அப்படிங்கிற காமெட் மார்ஸ்ல போய் ஹிட் பண்ணு. இசோன் அப்படிங்கிற காமெட் மார்ஸ்ல போய் இடிக்கும். மார்ஸ்ல போய் இடிச்சிட்டு அதனுடைய அந்த பீசஸ் பல கோளங்கள்ல அது தெரிக்கும். அதுல உள்ள பீசஸ் நாம் வாழ்கிற பிரபஞ்சத்துல விழும். யோவான் அப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, அது ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ல விழும். ஆறுகள், நீரூற்றுகள். மேல சொல்லி இருக்கு இல்லையா, சமுத்திரம் அப்படிங்கிறது ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஆகும், மரைன் வாட்டர் ஆகும். ஆனா ரிவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஆகும். அப்போ மேல உள்ள ஏஞ்சல் 2ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போ மரைன் வாட்டர், அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர், கெட்டி கிடக்கிற வாட்டர் எல்லாம் மாசுபடுகிறது. இப்போ இந்த 3ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போ ஃப்ரெஷ் வாட்டர், மனுஷன் பயன்படுத்த வேண்டி வருது இல்லையா, அந்த ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் பொல்யூட் ஆகிறது. அப்போ ஏதோ ஒரு விதத்துல தேவன் தமது நியாய தீர்ப்பை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நிகழ்கால உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது என்பதை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். இனி இந்த வேர்ம்வுட்டை பற்றி பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்கு? வேர்ம்வுட்டை பற்றி பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்கு? எபிரேய மொழியில ஒரு நல்ல வார்த்தையாக்கும் அதற்கு சொல்லி இருக்கிறது. எபிரேய மொழியில இந்த வேர்ம்வுட்டுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இருக்கு. அந்த வார்த்தை 8 இடங்கள்ல சொல்லி இருக்கு. எபிரேய மொழியில வேர்ம்வுட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை LAANAH, லானா. இதாக்கும் எபிரேய மொழியில எட்டிக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை. எட்டிக்கு எபிரேய மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை லானா. இந்த லானா அப்படிங்கிற எபிரேய வார்த்தையினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா ஹெம்லாக், பாய்சன்.
விஷம். இனி இது பழைய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை, இந்த லானா அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டுல உள்ள இந்த வார்த்தை 5 புஸ்தகத்துல சொல்லி இருக்கு. 5 புஸ்தகத்துல சொல்லி இருக்கு. உபாகமம், நீதிமொழிகள், எரேமியா, புலம்பல், ஆமோஸ். பழைய ஏற்பாட்டுல இந்த எட்டி அப்படிங்கிற வார்த்தை 5 புஸ்தகங்கள்ல சொல்லி இருக்கு. 5 புஸ்தகங்கள்ல 8 தடவை சொல்லியிருக்கு. 5 புஸ்தகங்கள்ல 8 தடவை சொல்லியிருக்கு. ஒவ்வொரு தடவை எதற்காக சொல்லி இருக்குன்னு நம்ம வேகமா பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை எதற்காக சொல்லி இருக்கு அப்படின்னு நாம வேகமா பார்த்துட்டு அடுத்த காலத்தையும் கூட தியானித்து இந்த நாளில முடித்து கொள்ளலாம். 1வது வர்முட், எட்டி என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறது ஐடாலட்ரி. ஐடாலட்ரி, விக்கிரகாரா. அந்த இடத்துல வாசிக்கும் போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இட்ஸ் அ பிளான்ட் ஆக்கும், அது ஒரு செடி ஆக்கும் அப்படின்னு நம்மளால தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இட்ஸ் அ பிளான்ட் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டியூட்ரானமி சாப்டர் 29 வேர்ட்ஸ் நம்பர் 18. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். வாசிங்க அந்த வசனத்தை. டியூட்ரானமி சாப்டர் 29 வேர்ட்ஸ் 18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். பாத்தீங்களா, அந்த இடத்துல வாசிக்கும்போது நமக்கு தெரியுது இது ஒரு பிளான்ட் அப்படின்னு தெரியுது. அப்ப இந்த இடத்துல இதை எதுக்கு சொல்லி இருக்கு? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை கொடிய விஷமாகும். கொடிய விஷமாகும். அதனுடைய வேர் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவுல முளைக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஈவன் இட்ஸ் ரூட். சில காரியங்களை நாம வேர்ல வச்சு பிடுங்கி போடணும். சில காரியங்களை அதை வளர விட்டோம், இட்ஸ் டூ டேஞ்சரஸ். அப்போ 1வது எட்டி என்கிற வார்த்தை பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறது விக்கிரக ஆராதனைக்கு. 2வது எட்டி என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறது 1வது ஐடாலட்ரி ஆக்கும், 2வது அடல்ட்ரிக்காக்கும் சொல்லி இருக்கு, விபச்சாரத்துக்கு சொல்லி இருக்கு. அப்ப 1ஆம் தடவை சொல்லி இருக்கிறது விக்கிரக ஆராதனைக்கு, 2ஆம் தடவை சொல்லி இருக்கிறது விபச்சாரத்துக்கு. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 5 வேர்ட்ஸ் 4. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நீதிமொழிகள் 5:4. அங்கே இந்த விபச்சாரத்தின் விளைவுகளை பற்றி சொல்லுகிற இடத்துல சொல்லி இருக்கு. அதனுடைய முடிவு எட்டிய போல இருக்கும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:4. அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும். அப்போ பாவத்தின் விளைவு காக்கும் எட்டி என்கிற வார்த்தை 2வது தடவை. அப்போ 1 ஐடாலட்ரி, 2 அடல்ட்ரி. 3வது எட்டி என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல நான் சொல்லி இருக்கிற அந்த லானா அந்த வார்த்தையாகும். பழைய ஏற்பாட்டுல 3வது இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது சஃபரிங் ஆகும், வேதனை. வேதனைக்கு இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல 3 இடங்களில சொல்லியிருக்கு. 3 இடங்களில. எரேமியா 9:15, 23:15, புலம்பல் 3:19. எரேமியா 9:15, 23:15, புலம்பல் 3:19. ஜெரமாயா சாப்டர் 9 வேர்ட்ஸ் 15, 23 வேர்ட்ஸ் 15, லெமன்டேஷன் 3 வேர்ட்ஸ் 19. ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து.
சஃபரிங்க, வேதனையை காட்டுகிறது. 4வது அடிக்ஷனை காட்டுகிறது. ஐடாலட்ரி, அடல்ட்ரி, சஃபரிங், அடிக்ஷன், போதை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். புலம்பல் 3:15. கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்கச் செய்தார். ஓகே. 6வது பழைய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீதிபீடத்தில இருந்து வருகிற தவறான தீர்ப்புகள், ராங் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் தி ஜட்ஜ்மெண்ட் சீட். நீதிபீடங்களிலிருந்து வருகிற தவறான தீர்ப்புகளுக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். 7வது பழைய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது. ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு, ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன், ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் chapter 6 verse 12. கன்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ? நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். பாத்தீங்களா, அந்த ஆமோஸ் 6:12 அது ஒரு பயங்கரமான வசனமாகும். ஆண்டவர் சொல்றதெல்லாம் இம்பாசிபிலிட்டிஸ் ஆகும். அதாவது ஒரு காலத்துல இப்படி நடக்காது, ஒரு காலத்துல இப்படி நடக்காது அப்படிங்கிற இம்பாசிபிலிட்டிய சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு காலத்திலையும் நடக்க வாய்ப்பில்லாததை நீங்க நடக்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாறைக்கு மேல குதிரை ஓடுமோ? Will any horses run through rock? பாறையில குதிரை ஓடுமோ? அடுத்த வார்த்தை, பாறையில குதிரை ஓடுமா? முடியாது. அடுத்த வார்த்தை பாருங்க, அங்கே மாடுகள் உழுமோ? பாறைக்கு மேல மாடுகளை வச்சு உழ முடியுமோ? முடியாது. இது ரெண்டும் சாத்தியம் இல்லை, இது ரெண்டும் நேச்சுரலி நாட் பாசிபிள். அப்படின்னா அடுத்த ரெண்டும், இனி சொல்ல போற ரெண்டும் கூட நேச்சுரலி நாட் பாசிபிள் ஆகும். ஆனா இவங்க அத பண்ணிட்டாங்க. எதை பண்ணிட்டாங்க? நீதியின் கனிய, மதுரமா இருக்க வேண்டிய நீதியின் கனிய ஜஸ்ட் ஆப்போசிட்டா மாற்றி விட்டார்கள். அப்போ எட்டி என்கிற வார்த்தை அங்க சொல்லி இருக்க எதற்காக? ஆவிக்குரிய வீழ்ச்சிய காட்டும்படி அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. ஆக பழைய ஏற்பாட்டுல இத்தனை காரியங்களுக்காக, கிட்டத்தட்ட 7 காரியங்களுக்காக எட்டி என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. புதிய ஏற்பாட்டுல எட்டி என்கிற வார்த்தை எதற்கு அடையாளம்னு கேட்டா, ஆவிக்குரிய மனிதர்களின் ஆவிக்குரியது அல்லாத சுபாவங்கள். ஓகே, ஈவில் கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரிய ஜனங்களின் ஆவிக்குரியது அல்லாத சுபாவங்களை காட்டும்படி எட்டி என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தி இருக்கு. ஆவிக்குரிய ஜனங்களுடைய ஆவிக்குரியது அல்லாத ஸ்பிரிச்சுவல் பீப்புள், அவங்களுக்குள்ள இருக்கிற ஈவில் ஹேபிட்ஸ், அதை காட்டும்படி புதிய ஏற்பாட்டுல அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. வெளிப்படுத்தல் 8:11 அது சொல்லி இருக்கு, கசப்பானது, இட் இஸ் பிட்டர், அது கசப்பானது. இனி அடுத்து வெளிப்படுத்தல் 8:12, 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினார். 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினப்போ 3 இடங்கள் பாதிக்கப்படுது. எதெல்லாம்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அப்போ 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினப்போ மரங்களும் பசும்புல்லும். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினப்போ சமுத்திரமும் கப்பல்களும். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினப்போ நல்ல வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் கசப்பாயிற்று, அதை குடித்த மனிதர்கள் செத்து போகிறார்கள்.
4ஆம் தூதன் எக்காலம் ஊதினப்போ சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். வாசிங்க வெளிப்படுத்தல் 8:12. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவ்வற்றவற்றில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி. 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த, 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லும்போது பிசி 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி. அந்த பிரபலமான தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற கொஞ்சம் வார்த்தைகளை பைபிள்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 13, 5 முதல் 12. ஐசாயா சாப்டர் 13 verses 5 through 12. 5 முதல் 12. அது ஒரு பிரபலமான பகுதியாகும். அந்த பகுதியில இஸ்ரவேல் ஜனங்களை என்னெல்லாம் செய்து தண்டிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுல ஒரு 3 வசனங்களை மட்டும் வாசியுங்க. 10, 11, 12. அந்த 3 வசனங்களை பாருங்க. 10, 11, 12. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து, அலங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி, கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்போ யோவான் அப்போஸ்தலனுக்கு காண்பிப்பதற்கு கிட்டத்தட்ட 800-850 வருடங்களுக்கு முன்ன அதே காரியத்தை தெள்ள தெளிவா ஆண்டவர் யாருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு? ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அந்த நாட்கள்ல வெளிப்படுத்தல்ல சொல்லாத ஒரு வார்த்தை கூட இங்க சொல்லி இருக்கு. பாத்தீங்களா? வெளிப்படுத்தல்ல சொல்லாத ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தல்ல சொல்லாத வார்த்தை என்ன? புருஷர்களை அபூர்வமாக்குவேன். பாத்தீங்களா? புருஷர்களை அபூர்வமாக்குவேன். 1 கிராம் தங்கத்தோட மதிப்பு இருக்கு இல்லையா? இதை விட புருஷருடைய மதிப்பை அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன? இன்னைக்குள்ள விஞ்ஞானம் என்ன சொல்ல தெரியுமா? ஆண் டிஎன்ஏ பூமியில குறைஞ்சிட்டே வருது. மெயில் டிஎன்ஏ பூமியில குறைஞ்சிட்டே வருது. மக்கள் தொகையில ஆண்களின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எண்ணிக்கை குறைஞ்சு என்ன ஆகும்? ஆண் அப்படிங்கிற வார்த்தை அபூர்வமாகும். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்றாரு, 7 பெண்களுக்கு ஒரு ஆண். அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சு, நீ எங்கள் மேல் புருஷனாயிரு, பேருக்கு மட்டும் புருஷனாயிரு அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா அவ்வளவு எண்ணிக்கை குறைஞ்சு போய் 7:1 அப்படிங்கிற அளவுல வாரதாக வாக்கியம் ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 13ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அபூர்வமாக்குவேன். ஏசாயா அதனுடைய 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம். எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாத்தீங்களா? அப்போ ஆண் டிஎன்ஏ குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு ஏசாயா 13ல சொல்றாரு. ஏசாயா 4ல வரும்போது என்ன சொல்றாரு? குறைஞ்சு என்ன ஆகும்? 7:1, 7:1 அப்படிங்கிற அளவுல அது குறையும். இது யாரு சொல்லல? இது வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லல. ஆனா நிகழ்காலத்துல சயின்டிபிக்கலி நிகழ்காலத்துல மெயில் அப்படிங்கிற டிஎன்ஏ உலக அளவுல டவுன் ஆகிட்டே வருது. அப்போ இது நடக்கும் அப்படின்னா ஏசாயா 13:12 சொல்லி இருக்கிற நடக்கும் அப்படின்னா 10ல சொல்லி இருக்கிறது
மத்தியானத்துல சூரியனை பிடிச்சு நிறுத்தி இருட்டி போக பண்ணுவேன். சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளி கொடாதிருக்கும், ஒளி மங்கும். கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது வெளிச்சம் அல்ல, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது பெரிய இருளாக்கும். ஏசாயா சொல்றாரு. தொட்டடுத்து 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிரபலமான தீர்க்கதரிசி எசேக்கியேல். 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஏசாயா 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிசி ஆகும். 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிரபலமான தீர்க்கதரிசி எசேக்கியேல். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எசேக்கியேல் 32:7-8. எசேக்கியேல் 32:7-8. உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன். சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். நான் வான ஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெளிவான தீர்க்க தரிசனம்னு பாருங்க. யோவான் சொல்றதுக்கு 800 வருஷத்துக்கு முன்ன ஏசாயா சொல்றாரு. யோவான் சொல்ற கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்ன எசேக்கியேல் சொல்றாரு. அன்னைக்கே மொத்த டார்ச் லைட்டையும் நான் ஆஃப் பண்ணி வைப்பேன். கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் மேல ஒளி கொடுக்கிற சகலத்தை நான் என்ன பண்ணுவேன், அணைச்சு வைப்பேன். இனி யோவேல் தீர்க்கதரிசி, 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தீர்க்கதரிசி யோவேல், 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். யோவேல் 2:9-10. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். ஏசாயா சொல்றாரு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். எசேக்கியேல் சொல்றாரு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இப்போ யோவேலுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள். நீங்க யோவேலின் புஸ்தகத்தை வாசிச்சாங்க எல்லாம் என்ன பார்க்க முடியும்? கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய கொடிய நாள் வருகிறது, கர்த்தருடைய பெரிய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது அப்படின்னு சொல்ற யோவேல் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளி கொடாதிருக்கும். அடுத்து ஆமோஸ் தீர்க்கதரிசி 810 பிசியில வாழ்ந்தவராகும். 9ஆம் நூற்றாண்டுல 810 பிசியில வாழ்ந்த மனுஷனாகும். அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்நாளில உச்சைக்கு மத்தியானத்துல நான் சூரியனை பிடிச்சு நிறுத்துவேன். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமோஸ் 8:9. அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. அப்போ கர்த்தர் ஆமோஸை கொண்டு சொல்றாரு, ஏசாயாவை கொண்டு சொல்றாரு, எசேக்கியேலை கொண்டு சொல்றாரு, யோவேலை கொண்டு சொல்றாரு. யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தும் முன்ன பழைய ஏற்பாட்டில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா பிரபலமான தீர்க்கதரிசிகளையும் கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷனுக்கு ஒளி கொடுக்கும்படி வச்சத நான் ஆஃப் பண்ணி வைப்பேன், ஆஃப் பண்ணி வச்சுட்டு பூமியின் மேல நியாய தீர்ப்பு செய்வேன். இம்பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பாசிபிள் ஆக்க கர்த்தரால முடியும். 5 காரியங்களை சொல்லி நான் இந்த சாயங்காலத்துல வேகமா முடிக்கிறேன். 5 காரியங்களை சொல்லி இது ஒரு பொழுதும் மாற வாய்ப்பில்லாதாக்கும். ஆனா இந்த 5 எப்படி மாறுதுன்னு நீங்க பாருங்க. 1வது மாற்றம் ஏசாயா 1:18. ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கம் ஆன் லெட் அஸ் ரெசில். கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன். பாத்தீங்களா? ரெட் டர்ன்ஸ் டு ஒயிட். சிவப்பு என்னவா மாறுது? வெள்ளையா மாறுது. சிவப்பு வெள்ளையா மாறுது. 1வது மாற்றம். இம்பாசிபிள் பாசிபிள் ஆகுது. 2வது மாற்றம் யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை.
அங்க என்ன நடக்குது? மாறா turns to sweet. கசப்பு மதுரமாய் மாறுது. impossibility into possibility. கசப்பு மதுரமாய் மாறுது. 3 யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். எக்ஸடஸ் 7:20. வாட்டர் டர்ன்ஸ் டு பிளட். தண்ணீர் இரத்தமாய் மாறினது, வாய்ப்பில்லாது மாறுது. அப்போ 1 சிவப்பு பாவம் வெண்மையா மாறுது. 2 கசப்பான தண்ணி மதுரமா மாறுது. 3 தண்ணி இரத்தமா மாறுது. 4 வாட்டர் டர்ன்ஸ் டு ஒயின். தண்ணீர் திராட்சரசமா மாறுது. யோவான் 2:1-11 வரை. வாட்டர் டர்ன்ஸ் டு ஒயின். தண்ணீர் திராட்சரசமா மாறுது, வாய்ப்பில்லாது. 5 114ஆம் சங்கீதம் 8வது வசனம். 114ஆம் சங்கீதம் 8வது வசனம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். அந்த இடத்தில் மலையாளத்துல 114ஆம் சங்கீதத்துல 8ஆம் வாக்கியம், அவன் பாறையை ஜலத்தடாகமும் தீக்கல்லினை நீரவும் ஆக்கியிருக்கிறான். இந்த 2வது சொல்லி இருக்கு இல்லையா, 2வது சொல்லி இருக்கு இல்லையா, அதுக்கு மலையாளத்துல என்ன சொல்லி தெரியுமா? தீக்கல். தீக்கல்னா என்ன? எரிமலை. 1வது சொல்லி இருக்கிறது பாறை, 2வது சொல்லி இருக்கிறது எரிமலையாகும். எரிமலை என்ன மாற்றம்? அது பொட்டுனா என்ன வரும்? நெருப்பு வரும். என்ன மாற்றுவாராம்? தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். flint into fountain of water. ஒரு தடவை நான் ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். ஒரு சகோதரி அந்த கூட்டத்துல ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க சேலத்துல எங்கேயோ டீச்சரா வேலை பார்க்கறாங்க. சேலத்துல எங்கேயோ டீச்சரா வேலை பார்க்கறவங்க அவங்க குமரி மாவட்டத்துக்கு வேலை மாறி வரும்படி எடுக்க வேண்டிய எல்லா முயற்சியும் தோற்று போய், அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்க சாட்சி சொல்றாங்க, எனக்கு நீ ஆண்டவர் மட்டும் ஏதாவது செஞ்சாதான் மாற்றம். இன்னைக்கு மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணினது, அவர் கண்மலையை நீரூற்றாகவும் கற்பாறை தண்ணீர் தடாகமாகவும் மாற்றுகிறார். ஒவ்வொரு ஆட்களுக்கு அவங்க சூழ்நிலைக்கு எப்படி போய் படுதுன்னு பாருங்க. அன்னைக்கு அவங்க அந்த வசனத்தை கேட்டாங்க. 2 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு மாற்றத்துக்கான ஆர்டர் கையில கிடைச்சு. வித்தின் 2 weeks. இந்த சாயங்காலத்துல இத கேட்டுக்கொண்டிருக்கும்போ நம்முடைய பாறைகள் தண்ணீர் தடாகமாக, நம்முடைய கண்மலைகளை நீரூற்றுகளாக மாற்ற பண்ண கர்த்தரால முடியும். ஒரு நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கிருபைக்கும் பழைய ஏற்பாட்டு நியாயங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வித்தியாசம். நியாயப்பிரமாணம் கைய வச்சா, கவனிங்க, நியாயப்பிரமாணம் கைய வச்சா தண்ணி இரத்தமா மாறும். நியாயப்பிரமாணம் கைய வச்சா தண்ணி இரத்தமா மாறும். கிருபை கைய வச்சா தண்ணி திராட்சரசமாய் மாறும். இந்த ராத்திரி ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, ஆண்டவரே என் பலவீனத்தின் கற்பாறை இந்த ராத்திரி தண்ணீர் தடாகமாக மாறுவதாக. என் பிரச்சனையின் கண்மலை இந்த ராத்திரி நீரூற்றாய் மாறுவதாக. இதெல்லாம் வரலாற்றுல செய்ய என் ஆண்டவரால முடியுமானா, இந்த ராத்திரி எனக்காக அந்த பாறைகளை, எரிந்து கொண்டிருக்கிற அந்த பாறைகளை தண்ணீர் ஊற்றாக மாற்ற பண்ண கர்த்தரால முடியும். நம்புறவங்க இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உடவ கடக கடகனா அடகந்தர பிரௌட வந்தர வலவா பிரீதல் கவர வலவ சந்தர வலவா. எவ்வளவு முயற்சி பண்ணி தோற்று போனதா இருக்கலாம், எவ்வளவு முயற்சி பண்ணி இது இனி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்ததா இருக்கலாம்.
இந்த ராத்திரி வல்லமையான அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவர் அந்த பாறைய நீரூற்றாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வலதுகரம் அசைவாடுகிறது. சந்தரவலவா, இதுவரை கசப்பா இருந்த அந்த காரியம் இந்த ராத்திரி மதுரமாய் மாறுகிறது. இதுவரை வேதனையை கொண்டு வந்த அந்த காரியம் இந்த ராத்திரி ஆனந்தமாய் மாறுகிறது. ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி ஜெபியுங்க. அந்த கற்பாறை தண்ணீராய் மாறுகிறது. தேவ பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ளே, தேவ கரம் அந்த காரியத்துக்குள்ளே, தெய்வத்தினுடைய அபிஷேகம் அந்த சூழ்நிலைக்குள்ள இறங்குகிறது. பல தடவை பல விதத்துல முயற்சி பண்ணி தோற்று போன அந்த கண்மலையில் இருந்து இந்த ராத்திரி தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அது இம்பாசிபிள், ஆனா கர்த்தரால் அது முடியும். வரலாறுல இறங்கி கிரிய செய்த தேவன் இந்த ராத்திரி நமக்காக இறங்கிக் கொண்டிருக்கிறார். ராபா கம்தா ரபா ரியாம்தாரா பிரௌடவரவலவா உடவல் கபரவலவா அல்க சந்தரவலவா ரீதல் கமன கடகதனம் அட கந்தர பிரௌடவல் கபரவலவா அல் கந்தரவலவ. தகப்பனே, எல்லாருக்கும் ஒரு அதிசயம், எல்லாருக்கும் ஒரு அற்புதம், எல்லாருக்கும் ஒரு விடுதலை இந்த ராத்திரி நடப்பதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் தொடணும் ஆண்டவரே. அத்தனை தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் ஜபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணணும் ஆண்டவரே. ஊழியங்களுக்காய் ஜபிக்கிறோம். ஊழியங்களை செய்கிற தேவ மனிதர்களுக்காய் ஸ்தோத்திரம். மார்டினேவுக்காய், அகஸ்டினேவுக்காய், இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த ஒரு கூடுகையில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். உலகத்துல நடக்கிறது ஒன்றும் மனுஷ ஜீவனுக்கு அனுகூலம் அல்லாவிட்டாலும் கர்த்தரங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்கிற நம்பிக்கையோட முன்னேறும்படி கிருபை தாரும். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்டு பலனடையணும். கேட்டுக்கொண்டிருந்த சத்தியங்கள் மறுபடியும் எங்களுக்குள்ள செயல்படணும். கசப்பின் ஏதாவது வேர், பாவத்தின் ஏதாவது ஒரு வேர், பிரிவினையின் ஏதாவது ஒரு வேர் எங்காவது முளைத்து எழும்பி இருக்கும். ஆனா இந்த ராத்திரியுடைய வல்லமை அனுப்பி சுட்டரித்து போடுவீராக. நல்ல நாமத்தை உயர்த்தும். பொறாமையின் வேர்கள் சுட்டரிக்கப்படணும். சிதறடிக்கிற வேர்கள் சுட்டரிக்கப்படணும். கலகத்தின் வேர்கள் சுட்டரிக்கப்படணும். நல்ல நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.